இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடரட்டும். நேர்மையோடு பயம் இல்லாமல் செயல்படக்கூடிய மனம் கொண்டவங்க தான் மேசராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு வாரம், அதாவது மகாலய அமாவாசை பிறக்கின்ற இந்த வாரத்தில் மேசராசி அன்பர்கள் நீங்கள் என்ன மாதிரியான பலன்களை பெற போறீங்க? இந்த வாரம் நீங்கள் நினைச்ச காரியங்கள் நிறைவேறுமா? உங்களுக்கு பலமா என்ன அமையும், பலவீனமா என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் திருத்தணி முருகனை மனமாற வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை பெற முடியும். திருத்தணி முருகன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா திருத்தணி முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது உங்களுடைய ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினைச்சுக்கிட்டு அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. திருத்தணி முருகனின் அருளால் நீங்கள் நினைச்ச வேண்டுதல் விரைவில் நடக்கும், மகிழ்ச்சி பிறக்கும். உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மையை செய்யக்கூடிய மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை கணிச்சுக்கணும், எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சுக்கலாம். மேசராசி அன்பர்கள் திருத்தணி முருகனின் அருளால் எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த வாரம் அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலை எப்படி இருக்கு, இந்த கிரக நிலை மாற்றம் என்ன மாதிரியான தாக்கத்தை மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மகாலய அமாவாசை பிறக்கின்ற இந்த வாரம் மிகவும் ஒரு சிறப்பான வாரம். சில இடங்களில் உங்களுடைய வேலைகள் அப்படிங்கிறது சற்று போராட்டமாக தெரியலாம். சில இடங்களில் உங்களுடைய உழைப்பு சவாலாக அமையலாம். உத்தியோக ரீதியாக பார்த்தா ஊதிய உயர்வு உங்களுடைய சிறப்பான பணிகளால் பெற முடியும். ஆனாலும் எதிர்பார்த்த ஒரு காரியம் நிதானமாக தான் நடக்கும், மனசை விடாதீங்க. வியாபாரத்தில் உங்களுடைய விற்பனையும் சரி, உங்களுடைய லாபமும் சரி அதிகரிக்கும். நல்ல ஒரு பொருள் சேர்க்கை பிறக்கும். புதிய முயற்சிகளில் கவனமாக ஈடுபட்டிங்கன்னா நன்மைகளை மேசராசி அன்பர்கள் இந்த மாதம் பெற முடியும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு நீங்கும். மனதில் புதுவித நிம்மதி பிறக்கும். பிள்ளைகளால் பெருமை பிறக்கும். மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் தடைகளை தாண்டி வெற்றி வாய்ப்பை மேசராசி அன்பர்கள் பெற போறீங்க. அதிகமாக பேராசை மட்டும் பட வேண்டாம் இந்த வாரம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத முன்னேற்றம் மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட போகுது. தொழிலில் நல்லதொரு லாபம் பிறக்கும். வியாபாரம் சிறப்பாக நடக்கும். இதுவரை குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் பிறக்கும். பெரியவங்களால் ஏற்பட்டிருந்த மன சஞ்சலம் நீங்கும். பெரியவங்களோட பரிபூரணமான ஆசையும் மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க திட்டம் போட்டு உழைச்சா பண வரவை மேம்படுத்த முடியும். கலைத்துறையில் இருக்கிற உங்களுக்கு மூத்த கலைஞர்களால் சந்திப்பு இருக்கும். அவங்களோட சந்திப்பு அனுகூலமான பலனை உங்களுக்கு கொடுக்கும். புதிய முதலீடுகளில் மன தைரியத்தோடு செய்யுங்க, நன்மை உண்டாகும். இந்த வாரம் சந்திரனின் இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலனை மேசராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகுது. சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பெண் நண்பரின் உதவியால் முக்கிய பிரச்சனைகளை நீங்கள் முடிச்சு காட்ட போறீங்க. எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா வியாபார விஷயத்தில் மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மெத்தனமாக செயல்படவே கூடாது. புதிய முதலீடுகளை நீங்கள் ரொம்பவுமே பொறுப்பாக செய்யணும். இந்த வாரம் மேசராசிக்காரங்க தங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இந்த வளர்ச்சிக்கு பாடுபட ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பை பெறக்கூடிய வாரம். பண விஷயத்தில் மட்டும் மேசராசி அன்பர்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். பெரியவங்களோட ஒத்துழைப்பு நல்லதொரு பலத்தை கொடுக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 13, 15. அதிர்ஷ்ட கிழமை உங்களுக்கு வெள்ளி. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன். தினமுமே உங்களோட வீட்டின் பூஜை அறையில் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு திருத்தணி முருகனை மனமாற வேண்டி தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை நீங்கள் பெருமளவு பெற முடியும். இப்படி நீங்கள் செய்வதன் மூலம் அனைத்து விதத்திலுமே நன்மை பிறக்கும். திருத்தணி முருகனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றத்தை மேசராசி அன்பர்கள் நீங்கள் பெற முடியும். வாரத்தின் தொடக்கத்தில் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயும் சூரியனும் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்பை கொடுக்குவார். உடல் நிலையிலையும் சரி, மனநிலையிலும் சரி ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும். உடல்நிலை, மனநிலை சீரான ஒரு நிம்மதியை கொடுக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகும். வழக்கு விவகாரங்கள் கூட சாதகமாக முடியும்.
அது மட்டும் இல்லாமல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிர பகவானால் மேசராசி அன்பர்கள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றமான வாய்ப்பை பெறக்கூடிய யோகம் பிறந்திருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நன்மைகளை பெருமளவு நீங்கள் பெற முடியும். ஒரு சில மேசராசி அன்பர்களுக்கு பாருங்கள், புதிய சொத்து சேர்க்கை கூட நடக்கும். உங்களுடைய வியாபாரம் தொழிலில் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையுமே நல்லதொரு லாபத்தை மேசராசி அன்பர்கள் அதிகரிக்க முடியும். நினைச்ச வேலைகளை நினைச்சபடி நடத்தி முடிச்சு காட்ட போறீங்க. பொருளாதாரம் உயரும். அது மட்டும் இல்லாமல் சூரியன் சத்ருஜய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு இதுவரை இருந்த அனைத்து வித நெருக்கடியும் உங்களை விட்டு விலகும். எடுத்த வேலைகளை சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் பிறக்கும். அரசு வழி முயற்சிகளும் சாதகமான பலனை கொடுக்கும். குருவின் பார்வை மற்றும் ராகுவால் செல்வாக்கு உயரும், வருமானம் அதிகரிக்கும். அனைத்து விதத்திலுமே நன்மையை பெறக்கூட ஒரு சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய பல வாய்ப்புகள் வரும். அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். நேர்மையோடு பயம் இல்லாமல் செயல்படக்கூடிய மனம் கொண்டவங்க தான் மேசராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த வாரம் 11ஆம் இடம் பலமாக இருக்குது. அதனால் நீங்கள் எண்ணிய செயல் அனைத்திலுமே உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். சுற்றுலா மற்றும் பெட்ரோல் பங்க் தொழிலில் இருக்கிறவங்க, வேளாண்மை விளைபொருளில் வியாபாரம் செய்கிறவங்க, ஆடை ஆபரண வியாபாரிகள், உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு லாபம் உண்டாகக்கூடிய யோகம் இந்த வாரம் பிறந்திருக்கு. உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பணிகளில் மற்றவங்களை முழுவதும் நம்பாமல் நீங்கள் உங்களோட பணிகளை செஞ்சால் நன்மைகளை பெற முடியும். அடுத்தவங்களோட பொறுப்பை ஏற்று செயல்படுத்துறது, உங்களுடைய பொறுப்புகளை மற்றவங்க கிட்ட ஒப்படைக்கிறது, இந்த 2 விஷயத்தையுமே தவிர்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெறலாம். ரியல் எஸ்டேட்டில் புதிய முதலீடுகளை செய்யலாமான்னு கேட்டால் இந்த வாரம் தாராளமாக நீங்கள் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் துறை, அதன் மூலம் வரக்கூடிய பங்குகள் உங்களுக்கு கூடிய விரிவில் வந்து சேரும். மாணவர்கள் விளையாட்டில் அக்கறை காட்டும் அளவுக்கு பாடத்திலையும் கவனம் செலுத்தினா நன்மைகளை நீங்கள் பெறலாம். உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புண், தொண்டை வலி, உடல் அசதி ஏற்படும். மருத்துவம் மூலம் குணமடையக்கூடிய யோகம். மௌனமாக இருப்பதும், வாரத்தில் 2-3 நாட்கள் முருகப்பெருமானை நினைத்து மனமாற பிரார்த்தனை செய்வதும், விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதும் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து விதத்திலுமே நன்மை பெறக்கூடிய யோகத்தை நீங்கள் பெற முடியும். இப்படி செஞ்சால் சாதகமான பலன்களையும் நீங்கள் அடைய முடியும். இந்த கிரக நிலைகளால் ஏற்படும் சாதகம் என்ன அப்படின்னு பார்த்தா, பல கிரக நிலைகள் இந்த வாரத்தில் மாற்றம் அடையக்கூடிய காரணத்தால் அந்த மாற்றம் நன்மையாக நடக்கக்கூடிய யோகம் மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு உண்டாகியிருக்கு. சுக்கிரன் 4ஆம் இடத்திலையும் 5ஆம் இடத்தில் உங்களுக்கு மாறி வருவதால் மகிழ்ச்சி தரும் நிலையை கொடுக்கிறார். பண தேவை கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தியாகும். செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அவர் மாறும் பொழுது சுறுசுறுப்பு உண்டாகும். அதாவது கிரக நிலை பயிற்சியாகும் பொழுது எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. இது ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை. சுப காரியங்கள் இந்த சமயத்தில் பூர்த்தியாகும். பூமி மூலம் லாபம் கிடைக்கும். கட்டிய வீட்டை பழுது பார்ப்பீங்க. கொடுக்கல் வாங்கல்கள் சுமூகமாக இருக்கும். தொழில் வளம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம் பிறக்கும். எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய அளவிற்கு தன்னம்பிக்கை, தைரியம், ஆற்றல் பிறக்கும். பொது வாழ்க்கையில் உள்ள மேஷராசி அன்பர்கள் ஏற்றம் பிறக்கும். தசாபுத்தியின் அனுகூலமான பயனால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும் வழி மேஷராசி அன்பர்களுக்கு பிறந்திருக்கு. இதெல்லாம் சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணிகளை சிறப்பாக செய்து காட்டுவதன் மூலம் நன்மைகளை பெருமளவு மேஷராசி அன்பர்கள் நீங்கள் பெற முடியும். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, 3இல் குரு இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளில் தாமதங்கள் வரலாம். வீண் விரயங்கள் ஏற்படலாம். முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை குறைத்து நீங்கள் செலவு விஷயத்தில் கவனமாக இருந்தால் நன்மைகளை பெற முடியும். பூர்வீக சொத்து பிரச்சனை ஏதாவது தலை தூக்கலாம். தேவையில்லாமல் வாக்குவாதம், வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்தாதீங்க. மேலும் இந்த பிரச்சனைகள் தீர பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, மகான்களின் சந்நிதியை நீங்கள் வணங்கி வருவதன் மூலம் மகத்தான நன்மைகளை பெற முடியும். மேஷராசி அன்பர்கள் எல்லா விதத்திலுமே நன்மையை பெறக்கூடிய யோகம் பெறணும் அப்படின்னு நினச்சா திருத்தணி முருகன் வழிபாடு நல்லது. அது மட்டும் இல்லாமல் பழனி முருகன் வழிபாடுமே உங்களோட வாழ்க்கையில் ஏற்றத்தை தரும் ஒரு வழிபாடு. மேஷராசி செவ்வாயின் அதிபதி, அதன் அதிபதி முருகப்பெருமான் அப்படிங்கிறதுனால நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்திலுமே நன்மை பிறக்கக்கூடிய யோகம் அடையணும் அப்படின்னா தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபட்டு பாருங்கள். நன்மை பிறக்கும், நல்லது நடக்கும். எல்லா வகையிலுமே யோகமான பல திருப்பு முனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு முருகனின் அருளால் மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு கிடைக்கும்.
என்ன மேசராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மேசராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.